Greetings to you all. Welcome to Class 6, Term 2, Unit 1, Prose, Sports Stars. Dear children, today we are going to deal the lesson in detail in bilingual manner. இந்த லெசனை நம்ம நல்ல தரவாக படிக்க போகிறோம், சரிங்களா? தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு படிக்கலாம். செக்ஷன் 1 ரீடிங். சரி, உங்களுக்கு நான் யாருக்கெல்லாம் விளையாட நல்லா பிடிக்கும்? கேர்ள்ஸ்னாலும் சரி, பாய்ஸ்னாலும் சரி, நிறைய விளையாட்டுலாம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் விளையாட்டு. எவ்வளோ நாள் லீவு கிடைச்சாலும் ஜாலியாக விளையாடுவீங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிக்கலாம், சரியா? நம்மளோட திங்கிங்லேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபுல் லெசனுமே ஒரு டைரி அக்கவுண்ட் ஆஃப் அ ஸ்கூல் பாய். அதாவது ஒரு ஸ்கூல் பாய் டெய்லி டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. இன்றைக்கி ஸ்கூல் போனேன், இது நடந்தது, அப்படி நடந்தது இப்படின்னு எழுதுறது தான் டைரி ரைட்டிங்னு சொல்கிறது. யார் எழுதுறது? ஸ்கூல் கோயிங் பாய். ஓகே. ஈச் டே இஸ் a நியூ பிகினிங். இட் இஸ் so much to unfold and I had the best day at school today. ஸோ இந்த லெசனில் ஒரு குட்டி பையன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போகும்போது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குதோ, உங்களோட மைண்ட் செட் மாதிரி நேச்சுரலாக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறான். அப்போது அங்கே டீச்சர் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸை பற்றி வருது. கிரிக்கெட் இஸ் சம்திங் தட் ஐ லவ். ஸோ கிரிக்கெட் பிடிக்காது யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. தூக்கத்து கூட விட்டுட்டு, படிப்பு கூட விட்டுட்டு கிரிக்கெட் போடுறாங்கன்னா அப்படியே உட்காந்துடுறோம். லைக் தட். ஓகே. கிரிக்கெட் எவ்ரிபடி லைக்ஸ் இட், லவ் தட். டுடே மை டீச்சர் டோல்ட் அஸ் தட் we would be learning about a cricketer. So teacher சொல்கிறாங்க, children, today we are going to study about cricket. நீ கிரிக்கெட்டை பற்றி படிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொன்ன உடனேயே இந்த குட்டி பையனுக்கு மனசில் ஏதேதோ ஓடுது. ஐ தாட் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி அண்ட் மெனி அதர் மேல் பிளேயர்ஸ் இன் த இந்தியன் கிரிக்கெட் டீம். உங்களுக்கும் அப்படி தானே தோணியிருக்கும். கிரிக்கெட்டுன்னு சொன்ன உடனே என்ன தோணுச்சு? மேல் கிரிக்கெட்டர்ஸ், அதாவது பாய்ஸ், ஜென்ஸ் தான் மனசில் வரும். யாருக்காவது கேர்ள்ஸ் ஞாபகம் வருமா? எனக்கு வரலப்பா. But she introduced Mithali Dorairaj, an Indian cricketer and a captain of the Indian women's cricket team in tests and one-day internationals, ODIs. ஆனால் திடீர்னு பார்த்தாக்கா டீச்சர் என்ன சொல்கிறாங்க? அங்கே சச்சின் டெண்டுல்கரும் கிடையாது, விராட் கோலியும் கிடையாது, கவாஸ்கர் கிடையாது, கபில் தேவ் கிடையாது, வேறு எல்லா பெரிய பெரிய ஆட்கள் கிடையாது. யார்? மித்தாலி தோரைராஜ். ஒரு கேர்ள், ஒரு உமன், சரியா? ஐ நெவர் தாட் எ உமன் குட் ப்ளே கிரிக்கெட் ஸோ வெல். ஏன்னா அந்த பேட்டு பயங்கர ஹெவியாக இருக்கும், தூக்க கூட முடியாது, அவ்வளோ ஹெவி. கேர்ள்ஸ் எல்லாம் என்ன கிரிக்கெட்டாக விளையாடுவாங்க அப்படின்னு கேர்ள்ஸ் ஒரு மட்டமாக அவனுக்கு மனசு திங்க் பண்ணது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. It was why I have never let my little sister play cricket with me. எனக்கு நல்லா பிடிக்கும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. ஆனால் என் குட்டி பாப்பா இருக்கிறா, அவளை என் கூட விளையாடுறதே விடுறதில்ல. நீ கேர்ள்ஸ் போ, நீ கேர்ள்ஸ் விளையாடுன்னு தரத்தி விடுறேன். I would tell her, it is not for you, my dear little girl. என் தங்கையே, நீ கிரிக்கெட் எல்லாம் விளையாட வேண்டாம், நீ போய் விளையாடுன்னு சொல்லி தரத்தி விடுவேன். You had better play with girls. However, I was taken by surprise when I learnt that Mithali started to play the game at the age of 10. திடீர்னு பயங்கர ஷாக், எனக்கு சர்ப்ரைஸ். டீச்சர் மித்தாலி துரைராஜ் ஒரு பொண்ணு, 10-year-old. 10 இயர்னாக்கா அப்ராக்சிமேட்லி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் கேர்ள், ஒரு 10-year-old கேர்ள் கிரிக்கெட் விளையாடுதா? சொல்லவே இல்லை, புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு இருக்கிறான். And moreover, she was selected for Indian team at the age of 17. அது மட்டுமா, 17 இயர்ஸில்
இட் மீன்ஸ் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது இந்த பொண்ணு இந்தியன் டீம்லேயே சேர்ந்தாச்சு. எவ்வளோ பெரிய சாதனை இல்லை? மித்தாலி லிவ்ஸ் இன் ஹைதராபாத். மித்தாலி எங்கே வாழ்கிறாங்க? ஹைதராபாத். I was interested to learn that her mother tongue is Tamil. ஸோ அவங்க ஹைதராபாத்தில் வாழ்ந்தாலும் அவங்களோட தாய்மொழி இருக்கு இல்லையா, மதர் டங், அது வந்து தமிழ். பெருமையாக இருக்கா? ஓகே, ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட்னா பெருமை. நம்மளே தட் ஷி ஹஸ் பீன் வைட்லி ரெக்கக்னைஸ்ட் அண்ட் அக்னாலேஜ்ட். தமிழ் படித்த பொண்ணு, தமிழ் கேர்ள் மித்தாலி துரைராஜ் டீம்லேயே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ். She was the highest run scorer in women's international cricket and the only woman cricketer to surpass the 6,000 run mark of ODIs. Okay, அது மட்டுமா, highest run scorer, நிறைய ரன் எடுக்கிறாங்க women's international cricketல, and to surpass the 6,000 run mark, 6,000 run mark ODIsல. Mithali is the first player to score 7 consecutive 50s. அதாவது மித்தாலி இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் 7 consecutive 7 வாட்டி திரும்ப திரும்ப 50s நிறைய எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. எப்பயுமே டக் அவுட்டோ இல்லை கம்மி இதையும் எடுக்கிறது இல்லை, ரன்ஸ் 7 times consecutive அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. In fact, she is nicknamed Tendulkar of Indian Women's Cricket. அப்படி இருந்தனால அவளுக்கு ஒரு பட்ட பெயர். சரியா? அதாவது இது நெகட்டிவாக கிடையாது, பாசிட்டிவாக. Tendulkar of Indians Women Cricket. ஓகே, உமன்ஸ் கிரிக்கெட் நீ டெண்டுல்கர் அந்த மாதிரி பெரிய ஒரு நல்ல பேர் கொடுக்குறாங்க. As she is presently the all-time leading run scorer for India in all formats, including tests, ODIs and T20s. I would love to quote what Mithali had to say about this complaint. சரி, அவ்வளோ பெரிய ஒரு ஆள், ODIs, T20, டெஸ்ட் 20s எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த பொண்ணு சொல்லுது, she said, on the one hand, being compared to Sachin is an absolute privilege. என்னெல்லாம் போய் சச்சின் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்கப்பா, அவரும் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. I do not think I have achieved even half of what he did for the country. நான் அவங்க அளவுக்கெல்லாம் பெருசாக எதுவும் சாதிக்கலை. அச்சீவ்மெண்ட்னாக்கா சாதனை பண்ணல. பட் ஸ்டில், on the other hand, being a woman cricketer, I want people to know me for my own identity. ஆனால் என்ன வந்து ஜென்ஸோடெல்லாம் கம்பேர் பண்ண வேணாம், என்னவே கம்பேர் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஐ வாண்ட் பீப்புள் டு நோ மீ ஃபார் மை ஓன் ஐடென்டிட்டி. ஐ வுட் ரேதர் நாட் பி கம்பேர்ட் டு அ மேல் கிரிக்கெட்டர். ஜென்ஸ் கூட என்ன பண்ண வேணாம், கம்பேர் பண்ணி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு. She indeed is an inspiration to all of us. அவளை பற்றி படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகவே இருக்குது. She actually started playing cricket with her brother. அவள் யாரோட கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணது? அவளோட பிரதர் கூட. when she was young, குட்டி பொண்ணாக இருக்கும்போது. அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் 5th ஸ்டாண்டர்டில். சரியா? She used to go with her father to the grounds when he practiced. She used to stand outside the ground and returned the ball when it came her way. அப்போ என்ன குட்டி பொண்ணு என்ன பண்ணும், அப்படியே கேமில் கிரவுண்டில் நிற்கும்போது பவுண்ட்ரி பக்கத்தில் நிற்கிறது, அப்படியே பால் ஓடும்போது என்ன பண்ணணும், கேர்ள்ஸ் ஓடி போய் அதை பிடிச்சி கொடுக்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒர்க் பண்ண பொண்ணு. ஓகே, ஷீ யூஸ் டு ஸ்டாண்ட் அவுட் சைட் த கிரவுண்ட், வெளியில் நின்றுட்டு வரக்கூடிய பால் எல்லாம் தூக்கி போடுறது. தோ இட் வாஸ் அ ஹம்பிள் ஸ்டார்ட், இது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங். ஷீ மேனேஜ்ட் டு செக்யூர் எ நேம் அண்ட் அ பிளேஸ் ஃபார் ஹர் செல்ஃப். அவளுக்காகவே ஒரு நேம், அவளுக்காக ஒரு இடம் பிடிச்சிட்டா. Many of us think cricket is for men. However, she broke the traditional barriers and proved that women are on par with men in every field. ஸோ நம்ம நினைக்கிறோம் கேர்ள்ஸாலெல்லாம் முடியாது, பாய்ஸால் தான் மட்டும் முடியும். நோ, அந்த இதெல்லாம் தவிடு பொடியாக நொறுக்கியாச்சு. ஆல்ரைட், கேர்ள்ஸ் கேன் டூ so many things. The government of India, in recognition for her contribution to cricket, conferred on her the Padma Shri award. அவளோட செயலை பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பத்மஸ்ரீ அவார்ட் விருது கொடுக்குறாங்க.
And I forgot to mention about the recent achievement of our Indian women cricket team, Mithali Raj, and other women player Smriti Mandhana hit stylish half centuries, and India cruised to a comfortable 9-wicket victory over South Africa in the second Women's T20 International on 23rd of February 2018. Mithali anchored the innings to perfection with an unbeaten 76. So அவுட்டே ஆகலை, 76 வாங்கியாச்சு. ஸோ இன்னொருத்தர் உங்களை பற்றியும் படிக்கிறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோட்டிவேஷன். நம்மளால் முடியாது, எனக்கு வராது, எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் கிடையாது. சரியா? Now that I'm inspired by her and my attitude has changed, I certainly will be happy when my little sister follows her passion. இனிமேல் என்னோட பாப்பா சின்ன பொண்ணு என் கூட விளையாட வந்தாலோ, கிரிக்கெட் விளையாடினாலோ அவளை தரத்தி விடுவேனா? நீ இப்போது கேர்ள்ஸோட விளையாடு, உனக்கு பாய்ஸ் விளையாட்டு கிடையாது சொல்வேனா? சொல்ல மாட்டேன். ஏன்னா இதே மாதிரி நம்மளுக்கு ரோல் மாடல்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு அந்த பையனுக்கு ஒரு புத்தி வந்துருச்சு. Now children, shall we move to section 2? Section 2. Read the report on Usha Rani and answer the questions. So இப்போ ஃபஸ்ட்டு மித்தாலி துரைராஜ், செகண்ட் படிக்கிறது உஷா ராணி. உஷா ராணி காப் கம் கபடி சாம்பியன். உஷா ராணி யாருனா, இங்கேயும் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் தான் பற்றி படிக்கிறோம். இவங்க உஷா ராணி கபடி பிளேயர், கபடியில் சாம்பியன். ரோஸ் ஃப்ரம் அ ஷாண்டி டவுன் ஆஃப் சுபேதார் பாளையா. ஷாண்டி டவுன் ரொம்ப ஏழ்மையான ஒரு டவுன் தான். சுபேதர் பாளையான், யஷ்வந்த்பூர் நியர் பெங்களூரு இன் கர்நாடகாவில் பெங்களூர் பக்கமாக சுபேதர் பாளையான் ஒரு இடத்துல அங்கே தான் வராங்க. armed with her mother's unfulfilled dream to become an athlete. அவங்க அம்மாவுக்கு இந்த பொண்ணு நல்ல கேம்ஸில் நல்லா வரணும், ஓட்டப்பந்தயம் இருக்கு இல்லையா, அத்லீட்டாக வரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்கலை. she became determined and practiced kabadi at காந்திரவா ஸ்டேடியம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கபடியை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க காந்திரவா ஸ்டேடியத்தில். எவ்ரி மார்னிங், ரெயின் ஆர் சன்ஷைன், மழைனாலும் சரி வெயில்னாலும் சரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆஸ் அ ஸ்கூல் சைல்ட் ஷி க்ரீ அப் வாட்சிங் கபடி அட் அ கிளப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் ஹவுஸ். அவங்க வீட்டு பக்கமாக நிறைய வாட்சும் பண்ணுறாங்க, எப்படி கபடி விளையாடுறாங்க கேர்ள்ஸு, அதையும் வாட்ச் பண்ணுறாங்க. ஷீ இஸ் ஆல்சோ பிளேயிங் and soon joined the club and started playing kabaddi at national level in sub-junior category. And she started to join the national level. அப்படியே விளையாடி வந்து she grew higher. Whenever she was not playing, she was the source of support to her parents and others at home. ஸோ விளையாடாத டைமில் அவளுக்கு பேரண்ட்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப்பு. she used to sell flowers for her டெய்லி லிவிங். பாவப்பட்ட ஏழ்மையான குடும்பமாக இருக்கிறனால பூ விற்று, சரியா பூக்காரம்மான்னு சொல்லலாம், பூவெல்லாம் விற்று அந்த காசில் தான் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி ஷீ யூஸ் டு செல் ஃப்ளவர்ஸ் ஃபார் ஹர் டெய்லி லிவிங் அண்ட் ஷீ ஹேட் டு ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹர் லைஃப். வாழ்க்கை முழுசும் போராட்டம், பிரச்சனை, கஷ்டம், துக்கமாக இருக்குது. until she got a job in Karnataka State Police Force. நல்லா விளையாடுறதுனால அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடச்சிது. என்ன வேலை? போலீஸ் வேலை கிடச்சிது. அப்போது நிறைய சம்பளம் வாங்கலாம். She was selected as a police person for her excellence in sports and was the youngest in the Karnataka State Police Women Kabaddi team. ஸோ யங்கஸ்ட் கேர்ள்னா குட்டி பொண்ணு, வேலையும் சட்டுன்னு கிடச்சிருச்சு. She was just 29 years old when she won a gold medal in kabaddi. So 29 years oldலேயே gold medal கிடைக்குது. என்ன கேமுக்கு? கபடி. She is much acclaimed for her riding skills in kabaddi. E.S. Sumant, sports officer at Karnataka State Police Sports Promotion Board says, நல்ல ரைடு கொடுக்குறாங்க. ஓகே. Despite a well-paid job, Usha practiced in national events every year without a miss. எல்லா வருஷமும் போய் நேஷ்னல் ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிறாங்க. ஐயோ எனக்கெல்லாம் வேலை கிடச்சிருச்சு, இனி எல்லாம் பண்ண மாட்டேன்னு பண்ணல. ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் கிவிங் லீட்ஸ், ரைடிங் opponents and consistently playing a prominent role in the Indian kabaddi team. And பயங்கரமாக
கபடி விளையாடி பேர் புகழ் வாங்குறாங்க. உஷா ராணி இஸ் நவ் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் ப்ராக்டிஸிங் எவ்ரி டே டு வின் த கோல்ட் மெடல் at the Asian Games in 2018. She has also become a role model to her brothers and sisters at home and other fellow sports persons. இவங்க ஒரு ரோல் மாடல். எல்லாரும் இவங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நிறைய பண்ணியிருக்காங்க. Fine children, I hope all of you understood. Every person who achieves success in life has to work hard with dedication and determination. One can also learn something from other person's story. No opponent is too big to defeat. So believe in yourself and follow your passion. எதுவுமே முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்லவே நெகட்டிவாக பேசவே கூடாது. முடியும், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிக்கு. ஆல்ரைட், மூவிங் ஆன் டு செக்ஷன் 3. இப்போ யாரை பற்றி படிக்கிறோம்? ஃபஸ்ட்டு மித்தாலி துரைராஜ், அதுக்கப்புறம் உஷா ராணி, இப்போ படிக்கிறது பி.வி. சிந்து. படிக்கலாமா? Read the biography of P.V. Sindhu and answer the following questions. The word badminton will instantly bring P.V. Sindhu in everybody's mind. P.V. சிந்துன்னு சொன்ன உடனே பேட்மிண்டன் ஞாபகம் வரும், பேட்மிண்டன் சொன்ன உடனே P.V. சிந்து ஞாபகம் வரும். சரியா? Purusala Venkata Sindhu is one of the 2 Indian badminton players to ever win a silver medal in 2016 Olympics. ஒலிம்பிக்ஸில் செம்மையாக விளையாடி சில்வர் மெடல் வாங்கிட்டாங்க. The other being Saina Nehwal, who has won a bronze medal in 2012 in Olympics. இன்னொருத்தருங்க வந்து சைனா நேவால், அவங்க வந்து பிரான்ஸ் மெடல் 2012 ஒலிம்பிக்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. சிந்து came to international attention when she broke into the top 20 of the BFW Badminton World Federation in September 2012 at the age of 17. She is one of the top 5 shutters in the women's single category. பயங்கரமாக singles, girl single விளையாடுறாங்க. She started playing badminton at the age of 8. இவங்க எத்தனை வயசில் விளையாடுறாங்க? 8 வயசுலேயே விளையாட தொடங்கிட்டாங்க. ஒரு 3rd 4th ஸ்டாண்டர்டில். Though her parents were professional volleyball players, Sindhu chose badminton over volleyball because she drew inspiration from the success of Pullela Gopichand. ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் வந்து வாலிபால் ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து புல்லேலா கோபிச்சந்த் கிட்ட இருந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன். The 2001 All England Open Badminton champion. Sindhu first learned the basics of sports with the guidance of Mehboob Ali. She then joined Pullela Gopichand Badminton Academy. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறமா அந்த புல்லேலா கோபிச்சந்த் அகாடமியில் ஜாயின் பண்ணி இன்னும் கோச்சிங் எடுத்துக்கிறாங்க. While profiling Sindhu's career, a correspondent with The Hindu wrote, the fact that she reports on time at the coaching camps daily. கோச்சிங் கேம்ப் இருக்கு இல்லையா, ரெகுலராக கரெக்ட் டைமில் வந்துடுறாங்க. ட்ராவலிங் a distance of 56 kilometers from her residence. அவங்க வீட்டில் இருந்து கோச்சிங் கேம்ப் 56 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். அப்படி போயிட்டோம், கரெக்ட் டைமில் போய் சேர்ந்துக்கிறாங்க. is perhaps a reflection of her willingness to fulfill her desire to be a good badminton player with the required hard work and commitment. பயங்கரமான உழைப்பாளி, ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட். ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கரெக்டாக பண்ணுவாங்க. கோபிச்சந்த் seconded this opinion. The most striking feature in Sindhu's game is her attitude and the never say die spirit. அதாவது அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் பயங்கரமாக இருக்குது. நெவர் சே டை, விட்டு கொடுக்குறதே கிடையாது, முடிப்பாங்க கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட். Despite P.V. Sindhu being busy with her training schedules and international tournaments, she managed to attend regular school until class 9. 9th standard வரைக்கும் ரெகுலராக ஸ்கூல் போகிறாங்க. அதுலேயும் நிறைய ட்ரைனிங் ஷெடியூல்ஸு அண்ட் இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்ஸ், மேட்சஸ், எவ்ரி திங் வாஸ் தேர்.
After which, all her classes were through correspondence. She did balance both her passion as well as her academics, and she holds a bachelor's degree in commerce. அது மட்டும் இல்லை, 9th முடிச்சு 10th மிச்சதெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் முடிச்சுட்டு பிகாமும் முடிச்சிட்டாங்க. After joining Gopichand's Badminton Academy, Sindhu won several titles. அங்கே நிறைய டைட்டில்ஸ்னாக்கா அவங்களுக்குன்னு டைட்டில்ஸ் வாங்கியிருக்காங்க. She has won many awards as well as cash grants for her contribution, and among them these 3 awards were conferred on her by the Indian government. நிறைய விருதுகள் வாங்கிட்டு, இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற விருது இதெல்லாம். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட், the highest sporting honor of India 2016. Padma Shri Award, the 4th highest civilian award of India 2015. Arjuna Award 2013. இது எல்லா அவார்ட்ஸும் யார் கிடைக்குது? பிவி சிந்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இவங்களை பற்றி எல்லாம் படிக்கிறீங்க. நீங்களும் என்ன பண்ணோம்? இவங்ககிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து பயங்கரமாக வாழ்க்கையில் முன்னேறணும். ஓகே சில்ட்ரன்? ஸோ நாம் இன்றைக்கி 3 கேர்ள்ஸ் எமினன்ட் லீடர்ஸை பற்றி படிச்சிருக்கிறோம். தே ஆர் ஆல் உஷா ராணி, பிவி சிந்து அண்ட் மித்தாலி துரைராஜ். மித்தாலி துரைராஜ் என்ன பண்ணாங்க? கிரிக்கெட். உஷா ராணி கபடி, பிவி சிந்து பேட்மிண்டன். மறக்கக்கூடாது, சரியா? புக் பேக் ஆன்சர்ஸ் we will see in the next episode.